ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, பஞ்சத்திலும் செழிப்பளிக்கும் தேவ பிரசன்னம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்பிக்கையின் விதைக்கும் 100 மடங்கு பலனும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிலம் வளமானதாக இருந்தால் அதில் பயிர்களை விதைக்கலாம். ஆனால் ஈசாக்கு நின்றதோ ஒரு பெரிய பஞ்சம் நிறைந்த தரிசு நிலத்தில். ஆனால் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள நம்பிக்கையே ஈசாக்கை தரிசு நிலத்திலும் விதைக்க தூண்டியது. பஞ்ச காலத்திலும் தேவனுடைய நம்பிக்கையின் வார்த்தையின்படி வறண்ட நிலம் கூட 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தது. ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நம்முடைய விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் ஆண்டவர் அளிக்கும் பதிலை மிக தெளிவாக காட்டுகிறது. நிழலாய் தொடரும் ஆசீர்வாத சுரங்கங்கள். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆவிக்குரிய வாரிசுகளாகிய நமக்கும் ஆசீர்வாத சுரங்கங்களை கட்டுவார். நீங்கள் இன்று தேவனோடு இருந்தால் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் நிழலாக பின்தொடரும். தகப்பனுடைய ஆசீர்வாதமானது மகனுடைய வாழ்வில் வந்து எட்டினது. அதே போல நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த இன்றைய வாக்குத்தத்த வசனமானது நம்முடைய வாழ்விலும் வந்து எட்டும். அவன் நம்மோடு இருந்தானால் நமக்கு பாதகமான சூழ்நிலைகளும் சாதகமாகும். தேவனுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் தேவ மனிதர்களோடு தேவன் இருந்ததினால் அவர்கள் இவ்வுலகத்தில் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்று சேமமாய் வாழ்ந்தார்கள். தேவனுடைய நிலையான ஆசீர்வாதங்களால் நாம் நிறைந்து வாழ கஷ்ட நேரத்திலும் அவருடைய தயவுக்காக கெஞ்சி நிற்க சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் சேமமாய் வாழ்வோம். ஆமென்.